உங்கள் எல்லோருக்கும் அறியும். நவராத்திரி வந்துருச்சு, எல்லாரும் நவராத்திரி கொண்டாட போகிறோம். நம்மளோட கூலாய் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் நவராத்திரி பெரிய விசேஷமாக கொண்டாடுவோம். அங்கே பகவதி சேத்திரம் இருக்குது. அம்பிகைக்கு பூஜை நடந்து 10 நாளும் பூஜை நடந்து அதன் அடுத்ததாக இந்த ஆண்டு தீபச்சண்டியை இந்த தீபச்சண்டி பூஜையை செய்ய போகிறோம். 9 நாளும் தீபச்சண்டி பூஜை, கடைசியில் சண்டி யாகம் நடக்கும். அப்போ 9 நாளும் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தினமும் தீபச்சண்டி பூஜை. அதில் 9 பெண்கள் உட்காந்து செய்யணும், குங்கும அர்ச்சனை செய்யணும். வேதத்தில் இருக்கக்கூடிய தேவி மகாத்மாயம் சில விசேஷமான ஸ்லோகங்களெல்லாம் பாராயணம் பண்ணி நம்மளோட குரு சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ரகசிய மந்திரங்கள் அங்கே இருக்கக்கூடிய மடாதிபதிகள் சுவாமிகள் குருமார்கள் பாராயணம் பண்ணணும். என்ன நடக்கும்? அந்த அம்பிகை அங்கேயே தீபத்தில் பிரதட்சமாக வந்துடுவான். இதுதான் தீபச்சண்டி பூஜை. அதனால் எல்லா பெண்களும் இந்த 9 நாள் 9 கலந்துக்குவார்கள். அதன் அடுத்ததுக்கு என்ன விசேஷம்னா 51 சக்தி பீடத்தை இந்த நவராத்திரியில் பிரதிஷ்டம் பண்ண போகிறோம். சிலவங்க 54ன்னுவோம், சிலவங்க 62 63 சொல்லுவோம், சிலவங்க 108ன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் 51 சக்தி பீடம் நம் அகாமம் சக்தி சாஸ்திரத்தில் சக்தி பீடம் இதெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால் 51 சக்தி பீடத்தை பிரதட்சம் பண்ணி பைரவரையும் பிரதட்சம் பண்ணி விசேஷமாக உலகத்தில் இந்த கூலாய் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் இருக்கக்கூடிய பகவதி சேத்திரத்தில் தான் இந்த 51 சக்தி பீடத்தையும் அங்கே நாங்கள் பார்க்கலாம். எந்த வடிவத்தில் பார்க்க போகிறோம்னா மகா சலிகிராம ஸ்வரூபத்தில் இந்த சக்தி பீடத்தை உருவாக்க போகிறோம். இது நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம ரத்தத்திரை சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அந்த அங்கத்தில் வச்சு இது செய்யும். என்ன நடக்கும்? ஒரே இடத்துல அந்த அம்பிகை பிரார்த்தனை பண்ணும் பொழுது 51 சக்தி பீடத்தை போய் வந்த பலனும் 51 பைரவரையும் அவர் தரிசனம் கண்ட பலனும் வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கும். அப்போ என்ன நடக்கும்? இந்த 9 நாள் 10 நாளும் தீப சண்டியை பிரதட்சம் பண்ணி இந்த சக்தி பீடத்தையும் பிரணப்பிரதிஷ்டம் பண்ணி அந்த பூஜை நடக்கும். எவ்வளோ பெரிய ஒரு விசேஷம்! எல்லாரும் கலந்துக்குங்க. இது முக்கியமான அங்கம். இதனால் என்ன நடக்கும்? உலகத்துக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுக்காகவே இது ஒரு கட்டளை. அதை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறோம். அதனால் முடிந்த அளவு எல்லாரும் கலந்துக்குங்க. அதன் அடுத்ததாக ரொம்ப முக்கியம் இன்னும் 10 நாள் பூஜை நடக்கும். கடைசி விஜயதசமி அன்று சுவாசினி குமாரி பிரம்மச்சாரிணி பூஜைகளெல்லாம் நடக்கும். அங்கே கலசாபிஷேகம் செய்து எல்லா பெண்களும் பூஜையை முடித்து உங்கள் கையால் அம்பிகைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். நம்ம மடத்தில் தான் இது நடக்கிறது, குரு க்ஷேத்திரத்தில் இது செய்யலாம். அதனால் எல்லா பெண்களும் கலந்துக்குங்க. லோகக்ஷேமத்துக்காக எல்லாரும் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் பெரியவர் எல்லாரும் கலந்துக்கணும். கலந்து இந்த உலகத்தில் வாட்டி நடக்கக்கூடியது பெரிய ஒரு அதிசயம் நம்ம மடத்தில் நடக்க போகிறது. என்னதுன்னா இந்த சக்தி பீடத்தை பிரதிஷ்டாபனம் செய்ய போகிறோம். அதை பார்க்குறதுக்கு கோடி ஜென்மம் எடுத்துருக்கணும் தானே. 51 சக்தி உலகத்திற்கு எல்லா சக்தி பீடத்தில் போய் வர எல்லாருக்கும் அந்த வசதி இருக்காது, முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஒரே இடத்துல இதெல்லாம் பார்க்கறதுக்கு அது பெரிய ஒரு புண்ணியம் நாம் பண்ணியிருக்கோம் அல்லவா. குரு அருளும் திருவருளும் ஒன்றாக இருந்து தான் இந்த மகா பெரிய ஒரு காரியம் நடக்கிறது நம்ம மடத்தில். அதனால் எல்லாரும் கலந்துக்கங்க. கலந்து அம்பிகையின் அருளும் குருமார்கள் அருளும் பரமிஷ்டி பரம்பர குருமூர்த்தியோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எங்களோட பிரார்த்தனை.